சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். நிறைய பேர் இதை பார்க்குறவங்க திருநெல்வேலியில இருந்து பார்க்கலாம், அல்லது திருநெல்வேலி நேட்டிவா நிறைய பேர் இருப்பாங்க மற்ற இடத்துல. ஆனா திருநெல்வேலின்றது எதனால பேர் வந்தது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். நீங்க சொல்லி தான் தெரியும். ஸோ அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க சிஸ்டர். அது பழைய காலத்துல ஒருத்தர் வந்து சிவபக்தரா இருப்பாரு. அவர் அந்த நெல்லை எடுத்து கொண்டு போய் அதை குத்தி புடைச்சு அதுலதான் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பக்தர் வந்து நெல்லை காய போட்டிருந்தாராம். அப்ப ஒரு வேற எங்கேயோ வேற இடத்துக்கு போயிருக்காரு. அந்த டைம் பார்த்து பயங்கரமா மழை கொட்டி இருக்கு. ஐயோ நெல்லு காய போட்டு வந்துட்டோமே, அது நெல் நனைஞ்சதுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கும் சாப்பாடு கிடையாது, கடவுளுக்கும் நைவேத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்து அதுக்குள்ள மழை ரொம்ப பிடிச்சி மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓடி வந்து பார்த்தா கரெக்டா அந்த நெல்லு காய போட்டிருப்பாங்களே கட்டமா, அந்த இடத்துல மட்டும் மழை இல்ல, அப்படி வேலி கட்டின மாதிரி இருக்கு. மத்த இடத்துல எல்லாம் மழை பெய்யுது, அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கு. மழையில நனையவே இல்லை, அந்த நெல்லு காஞ்ச மாதிரியே இருக்கு. சுத்தி வர கட்டமா மழை பெய்யுது சுத்தி வர. அப்ப அந்த நெல்லுக்கு வேலி போட்ட மாதிரி இருக்குன்றதுனாலதான் அந்த திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்திருக்கு. அது அப்புறம் அந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். அந்த நெல்லையப்பர் நெல்லை காத்தாப்பர் தான் நெல்லையப்பர். அப்பான்னு தானே சொல்லுவோம் கடவுளை. இப்போ தேர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த போன மாசம் தேர் எடுத்துப்பாங்க. அப்படியே அந்த முக்குல அப்படியே நிக்கும் போது கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி வரும். பெரிய தேரா இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து நெல்லையப்பா அப்படின்னு கத்துவாங்க. அப்படி சத்தம் போட்டு இழுக்கும் போது அப்படியே கட கட கடந்து தேரு நகன்றும். அது அப்படி நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படி புல்லரிப்பா இருக்கும். நல்லா இருக்கும். இன்ன வரைக்குமே அந்த தேரோட்டம் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இனிமேதான் பார்க்கணும். அப்புறம் அந்த கோயில்ல வந்து தூண் மாதிரி இருக்கும். மூலஸ்தானத்துக்கு போற வழியில அப்படி படிக்கட்டு ஏறி போகும்போது அது 9 வகையான தூணா இருக்கும். அப்படி தனித்தனியா அப்படி ஒரு தூண்ல அப்படி சின்ன 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 தூணா எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு தூண். அப்போ ஒரு தூண்லயும் தட்டும் போதும் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சரி ராமான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தட்டும் போது அந்த சவுண்ட் கேட்கும். கல் தூண் தான். நம்ம கையால அப்படி தட்டுன ஒரு மணிய சத்தம் மாதிரி கேட்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலா, அது எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது. கல்லுல அந்த காலத்துல அப்படி பண்ணிருக்காங்க. அந்த சவுண்ட் வர மாதிரி பண்ணிருக்காங்க. உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். அது எப்படி கல்லுல குடைஞ்சி பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா கல்லுதான், ஸ்ட்ராங்கான கல்லா இருக்கும். தட்டுனா கணீர்னு சவுண்ட் வரும். அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வரும். இது நிறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அது மாதிரி வெளியில டூரிஸ்ட் வர்றவங்களுக்கும் சொல்லி காமிப்பாங்க. அந்த மாதிரி தூண்கள் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பெரிய கோயிலே பெருசு நல்லாதான் இருக்கும். சைட்ல வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். மூலவருக்கு பக்கத்துல சைட்ல பெருசா பெருமாள் படுத்திருப்பாரு. இங்க கண்ணாடி வச்சும் பார்ப்பாங்க பெருமாள் படுத்திருக்கிறது. எப்பவுமே அந்த சிவன் கோயில்ல பெருமாள் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அது எதனாலன்னா நம்ம ஞானம் சொல்லும் போதுதான் தெரியுது. அவர் பெருமாளா ஆக்குனதே சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம ஞானம் தெரியும் போதுதான் தெரியுது. அது வந்து அது சொல்லுங்க பிரதர். இப்போ வந்து கலியுகம் முடியும் போது கடவுளே வந்து சொல்றாரு, நான் தான்ப்பா உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா நான் தான். உடம்புக்கு அப்பா தான் இந்த பிசிக்கல் ஃபாதர். இப்ப வீட்டுல இருக்கிற அப்பா உடம்புக்கு தான் அப்பா. நான் தான் உயிர்களுக்கு எல்லாம் அப்பா. ஆத்மாவுக்கு அப்பா சிவபெருமான். நீங்க என்ன அப்பான்னு அன்பா நினைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஞானம் சொல்றாரு. இப்படி நினைச்சு கடவுளுக்கு ஈக்குவலா ஆனவர் தான் அந்த பெருமாள். வந்து சாதாரண மனுஷரா வாழ்ந்து தெய்வீக குணம் கொண்ட தேவதையா வாழ்ந்தவர் தான். கடைசி பிறவி வரும்போது சாதாரண மனுஷனா மாறிட்டார். தான் வந்து பெரிய நாராயணனா இருந்தோங்கிறதே மறந்து அடுத்தடுத்த பிறவி வரும்போது 84வது பிறவில தன்னை மறந்து சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் கடவுள் வந்து அவரை வந்து எழுப்புறாரு. நீதான் நாராயண பக்தரா ஆயிட்டாரு. அப்படி இப்போ கடைசி பிறவில கடவுள் வந்து எழுப்பி, நீதாப்பா நாராயணனா இருந்த, நீயே உன்னை பூஜை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ யாரு தெரியுமா, நீ மறுபடியும் அந்த மாதிரி ஆகணும். மறுபடியும் அந்த மாதிரி ஆகணும்னா நீ உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தில, அதை மறந்து ஆத்ம உணர்வுக்கு வா. நீங்க எல்லாமே ஆத்மாக்கள் தான். இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிறவி எடுக்க எடுக்க பிறவி மாறும்போது ஒரு உடல் கிடைக்கும். உடலுக்கும் வேற வேற பேரு, வேற வேற குடும்பம், வேற வேற அம்மா அப்பா கிடைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆத்மா என்னைக்குமே அழியாது. என்னைக்குமே நீ என்னோட குழந்தையாதான் இருப்ப. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆத்மா என்னோட குழந்தைதான். இப்ப அதை புரிஞ்சுக்கோ. நானும் உன்னோட அப்பா, நானும் ஆத்மாவே தான் இருக்கேன். ஆனா நான் பிறப்பு சக்கரத்துல வரல, பரந்தாமத்துல இருக்கிறேன். எனக்கு வந்து உருவம்னா இந்த ஒளிப்புள்ளி ஜோதி ரூபம் தான். மத்தபடி உடம்பு எடுத்து நான் வர்றது கிடையாது. அம்மா அப்பா வயித்துல பிறக்கிறது கிடையாது.
மத்த மனுஷங்க எல்லாருமே அம்மா அப்பா வயித்துல பிறக்குறீங்க, வேற வேற சரீரம் எடுத்து வேற வேற உருவத்துல வர்றீங்க. நான் அப்படி வர்றதில்ல. என்னன்னைக்குமே சிவபெருமான் பரம் ஆத்மாவாவே இருக்காரு. சுக துக்கங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அப்பாவா இருக்கிறாரு. அவரை இப்ப அன்பா அப்பான்னு நினைக்கும்போது நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா ஜோதி ரூபமா பரந்தாமத்துல இருக்கிறார். அப்படின்னு நினைக்கும்போது மட்டும்தான் உன்னோட பாவ கர்மங்கள்லாம் அழியும். அப்படின்னு இப்ப கடைசி ஜென்மத்துல வந்து நாராயணனோட கடைசி ஜென்மத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எந்த நேரமும் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனையே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பான்னு அந்த நினைவிலே இருக்கு. அந்த தவ நிலை மாதிரி அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் சைட்ல வந்து இந்த மாதிரி சிவன் கோயில்ல பெருமாள் படுத்து அந்த நிலையில அப்படி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கீழே பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு லிங்கம் இருக்கும். அந்த அந்த பெருமாள் நினைவுல இருக்கிறதான் அப்படி காமிச்சிருப்பாங்க. அவங்களே அறியாம இப்படி வச்சிருக்கிறாங்க கோயில்ல. எதனால இப்ப சிவன் கோயில்ல பெருமாள் வச்சிருக்காங்க? பெருமாள் கோயில்ல எங்கேயாவது சிவன் வச்சிருக்கிறாங்களா? அது வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து நடந்தது. அது திருக்குறுங்குடியில இருக்கும். ஒரு இடத்துல சிவலிங்கம் இருக்கும். அதுக்கும் ஏதோ கேஸ்லாம் நடந்து அப்படியே வச்சிருக்க கூடாது அப்படி இப்படின்னு கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போச்சு. அது ரொம்ப ரேர். அது மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனா சிவபெருமான் கோயில்ல எல்லா கடவுளும் இருப்பாரு. பிரம்மா இருப்பாங்க, முருகன், பிள்ளையார், எல்லா தாயார் எல்லாருமே இருப்பாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் அப்பா சிவபெருமான் அப்படிங்கிறதுனாலதான் அப்படி கோயில்ல வச்சிருக்கிறாங்க. உண்மை தெரியாமலே பக்தியில அப்படி செஞ்சுட்டாங்க. ஆனா கடைசியில தான் கடவுள் நேர்லயே வந்து நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. அத சொல்லுங்க பிரதர். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு வந்து திருநெல்வேலி நெல்லுக்கு வேலி போட்டாங்க அப்படின்றத வந்து மனிதனுடைய ஒரு உச்சக்கட்ட பயம் வந்து சாப்பாடு கிடைக்காம போயிடுமோன்றதுதான் இல்லையா? உலக இப்ப உலக போர் எல்லாத்துலயும் அந்த கடைசி அல்டிமேட் என்னன்னா சாப்பாடு. இப்ப விலைவாசி ஏறினா என்ன பாதிக்கப்படுது? சாப்பாடு தான். எல்லாமே கேஸ் கிடைக்கலன்னா சாப்பாடு தான் பாதிக்கப்படுது. அப்ப அந்த சாப்பாடை படி அளந்த பெருமாள்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த படி அளந்த பெருமாள் சிவன், பெருமாள் கிடையாது. அது அந்த மகிமையை தூக்கி பெருமாளுக்கு போட்டாங்க. அதனாலதான் யார் கடவுள்னு தெரியாம பெருமாளா சிவனான்ற அந்த ஒரு பிரச்சனையும் வந்தது. கடவுள் படியளக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. படியளக்கும் பெருமான்னு சொல்லியிருப்பாங்க. பெருமாள் கிடையாது, பெருமானா இருக்கும். பெருமான்னு சொல்லி சிவபெருமான சொல்றதுதான். அது பரியேறும் பெருமாள் குதிரை ஏறிட்டு வருவார். அதுதான் பரியேறும் பெருமாள் அப்படின்னு இருக்கலாம். இதையும் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்களா? ஓ, சரி சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, படி அளந்த பெருமாள்னு கூட சொல்ல முடியாது சிவனை. ஏன்னா அவர் அளக்காம கொடுக்கிறவர், அளந்து கொடுக்கிறவர் கிடையாது இல்லையா? அவர் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாம தான் அளந்து எடுத்துக்கிறோம் போல இருக்குது. அதுல ஒருத்தர் பணக்காரரா பிறக்கிறாங்க, ஒருத்தர் ஏழையா பிறக்கிறாங்க, ஒருத்தன் அதிகமா எடுத்திருக்கிறான், ஒருத்தன் கம்மியா எடுத்திருக்கிறான். அவர் எல்லாத்துக்கும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை கொடுக்கறத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கொடுக்கறதுல நான் சோர்ந்து போகல, எடுக்கிறதுல நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க அப்படின்ட்டு. சோ இப்ப என்ன கொடுக்கிறாரு? எடுத்து அரிசியா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரா? கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்கறது இல்ல. ஆரோக்கியம் வேணும் இல்லையா? ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாமே இருக்கணும். நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கணும். ஆனா இது எல்லாமே நல்ல குணங்கள் வந்தாலே வந்துரும் இது எல்லாமே. அப்ப கடவுள் எதை கொடுக்கிறாருன்னா நல்ல குணங்களை தான் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த யுகங்களை தெரிஞ்சுக்கணும். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் மொத்தமே 5000 வருஷம் தான். ஆனா வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருஷமா போட்டிருப்பாங்க. ஆனாலும் வேதங்கள்ல கூட சத்யுகம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த யுகம்னும், கலியுகம் தான் இருக்கிறதுலே தாழ்ந்த யுகம்னு இருக்கும். சத்யுகத்துல கடவுள் வந்து குணத்தை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் குணத்துல உச்சத்துல இருப்பாங்க. அவங்களதான் நம்ம இன்னைக்கு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். தெய்வங்கள்ன்றதெல்லாம் சத்யுகத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான். குணம் வந்து கடவுளுக்கு ஈக்குவலா இருக்குது. அதனால அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனா அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து அடுத்த திரேதாயுகத்துக்கு வராங்க. துவாபரயுகத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் குணம் குறையுது. கலியுகத்துக்கு வரும்போது குணம் ஃபுல்லா போயிடுச்சு. அமாவாசை ஆயிட்டாங்க. ஸோ அமாவாசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமாவாசை அப்ப வந்து சின்ன கோடு தெரியும். ஃபுல்லா அந்த நிலா இருக்கிற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸ்லைட்டா அந்த கோடு இருக்கும். அந்த கோடை தான் சிவன் தலையில வந்து பிறையா காட்டிட்டாங்க. அப்ப அந்த பிறை வந்து அது சிவன் கிடையாது. ஆக்சுவலா அது சங்கர் தான். அது சிவன் வந்து லிங்கம் தான். நட்சத்திர ரூபத்துல தான் இறைவன் இருக்கிறார். இறைவன் தனக்குன்னு உடலை எடுக்கல. அப்ப அந்த சங்கருடைய சங்கர்ன்றது நம்ம எல்லாரையுமே சொல்லிக்கலாம். அப்ப சங்கர் ஆகிய நாம
ஃபுல்லா ஆத்ம சக்தி இழந்துட்டோம். எல்லாத்தையுமே இழந்துட்டோம். அமாவாசை ஆக வேண்டிய நேரம். அதாவது சார்ஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் சார்ஜ் காலி. ஆனா கொஞ்சோண்டு இருக்குது. இப்ப செல்ஃபோனு 0 ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடும். அந்த 5 அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும். ஆனா ஆஃப் ஆகுற டைம் அது. டக்குன்னு போயிடும். அந்த நேரத்துல இறைவன் நம்மள தூக்குறார். ஃபுல்லா காலியா ஆகுற நேரத்துல தூக்குறார். ஆத்மாவ. இல்லையா? நீங்க ஆத்மான்ற உணர்வுல சொர்க்கத்துல இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு குணம் நல்லா இருந்துச்சு. உடல்ன்ற உணர்வுக்கு வர, வர உங்க குணம் மோசமாயிடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை இது மாரி எல்லா கெட்ட குணமும் வந்துருச்சு. அப்ப இந்த கெட்ட குணத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு, இதுக்கு ஆணி வேரா இருக்கிறதே உடம்புன்னு நினைக்கிறது தான். அத கட் பண்ணி ஆத்மான்னு உணருங்கன்ற. ஆனா இப்ப அந்த பலம் கூட கிடையாது. உடல் உணர்விலே மூழ்கிட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி கிடக்குறோம். அப்ப அதுல இருந்து விலகணும்னா, உங்கள ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை தான். சிவபெருமான். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. அவரு கூட தான் நம்மளும் இருந்தோம் ஆரம்பத்துல. அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வந்தோம். இப்ப நரகத்துக்கு வந்துட்டோம். கலியுகத்துக்கு. மறுபடியும் உலகம் அழியும்போது மேல போயிட்டு தான் இங்க வருவோம் சொர்க்கத்துக்கு. அப்ப அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி என் அப்பா இருக்கார். நானும் அவர் கூடவே இருக்கிறேன்ற உணர்விலே இருங்கன்ற. அப்ப என் அப்பா எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, சாப்பிட்டாலும், எழுந்தாலும், நடந்தாலும், எது பண்ணாலும் இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். ஜெயில்ல இருக்கிறவனுக்கு எப்பயும் ஞாபகம் இருக்கும்ல, நான் ஜெயில்ல இருக்கிறேன்னு. ஒரு செகண்ட் மறப்பானா? இத விட்டு வெளில போகணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கலியுகன்ற ஜெயில விட்டு தப்பிக்கணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். தப்பிக்கிறதுக்கான வழி இறைவன் சொல்லியிருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டே இரு வந்துடுவேன்ற. சோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா, ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்புது. அந்த சக்தி தான் 5000 வருடத்திற்கு தேவையான ஆரோக்கியமான உடல், அழகான உடல், அளவற்ற செல்வம் எல்லாமே நிரம்புது. ஆனா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. நினைக்க நினைக்க நிரப்பிக்கலாம். கம்மியா நிரப்புனீங்கன்னா, கம்மியா நினைச்சீங்கன்னா கம்மியா தான் நிரம்பும். அப்ப பதவி குறையும். ஆரம்பத்துல வராம கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய ஆயுள் குறையுது. சோ அளக்காம கொடுக்கிற பெருமாள் சிவபெருமான். சோ அந்த சிவனுடைய மகிமை தான் நெல்லை மட்டும் காக்கல அவரு. நெல்லையப்பர் தானே சிஸ்டர் சொன்னீங்க அந்த கோயில் பேரு? ஒட்டுமொத்த அனைத்து ஆத்மாக்களையும் உலகத்தையே காப்பாத்துறது, ஆத்மாக்களை காப்பாத்துறதன் மூலமாக. சோ அந்த 5000 வருஷத்துக்கு ஒரே முறை. ஆமா, நம்ம ஆத்மா காப்பாத்துறது அதோட சிம்பாலிக்கா அந்த மாதிரி நெல்லை காப்பாத்துற மாதிரி வரும். ஒரு நெல்லும் ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க. சூப்பர் நம்ம சூப்பர் 800 சூப்பர். கோடி ஆத்மாக்கள். கரெக்ட். நம்ம விதை ரூபம் சிவபெருமான் விதை ரூபமா இருக்காரு. நம்மளோட சூப்பர் சூப்பர் அதே மாதிரி சூப்பர். உயிர்ங்கிறது ஒரு ஆத்மா அந்த ரூபத்துல தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு விதை இருக்குது. அது வளருது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஒரு ஆயுள் வந்து அந்த மரத்துடைய ஆயுள் ஒரு 15 வருஷம், 20 வருஷம்னா, அந்த 20 வருஷ வாழ்க்கையும் ஒரு விதையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை, ஆத்மாவுடைய வாழ்க்கை 5000 வருஷம் இருக்குது. இந்த 5000 வருஷத்துக்கு தேவையானதும் அந்த ஆத்மான்ற விதையில இப்ப நிரப்புறாரு. கரெக்ட். சூப்பர். நெல்லை காத்தவர். நம்மள காப்பாத்துறாரு. சோ இதோட நினைவோ என்னமோ கோபுர கலசத்துல கூட அந்த நெல்லு வைப்பாங்க இல்லையா? நெல்லை காப்பாத்துவார். அந்த தானியங்கள் வந்து எல்லாமே வீணா போயிடுமா, வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுட்டு போகும்போது விதை நெல் வேணும்ல, அதனால அந்த நல்ல ஸ்ட்ராங்கான விதை நெல்லையெல்லாம் ஒரு கலசத்துலயும் நவ தானியங்களையும் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து அந்த பழக்கம் சேவ் பண்ணி வைக்கிறது. புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த கலசமே ஆத்மாவை குறிக்கிறது தான். அப்ப ஆத்மாவுக்கு தேவையானதை எல்லாம் அங்க நிரப்பி வைக்கிற மாதிரி காட்டி இருக்கிறாங்க. அதை இப்ப இறைவன் நிரப்புறார். சோ ஆனா எப்ப நிரப்புறாரு? இறுதியில தான் வந்து நிரப்புறாரு. அதான் நான் சொன்னேன், சத்தியுகத்துக்கு தேவை கிடையாது. ஏன்னா எல்லாருடைய குணமும் அங்க நல்லா தான் இருக்கும். கலியுகத்துல தான் குணம் மோசமா இருக்குது. இப்பதான் குணத்தை மாத்துறாரு. குணத்தை மாத்துறதுக்கு தேவை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தையை நினைத்து ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்பிக்கோங்க அப்படிங்கிற. சோ இதை புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் தான். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. சிவபெருமானைத்தான் சொல்றாங்க. சோ இது தெரிஞ்சாலே மதச்சண்டை, அந்த வெறுப்பு இதெல்லாம் இருக்காது. நம்ம அப்பாவை தான் அவங்க கும்பிடுறாங்க. போட்டி போட்டு கும்பிடுறாங்க, அவ்வளவுதான்.
ஆனா இப்ப கும்பிடுற நேரம் கிடையாது. ஏன்னா அது தெரியாம பண்றது. என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப தெரிஞ்சு இறைவனை நினைக்கிறோம். அன்பா நினைக்கிறோம். அப்பான்னு நினைக்கிறோம். நினைக்கிறதுனால எனக்கு ஆஸ்தி கிடைக்குதுன்னு தெரிஞ்சு நினைக்கிறோம். பக்தியில எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு குழந்தை வரணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்க. பிறக்கலன்னா சாமி மேல கேஸா போடுவீங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அவ்வளவுதான். சோ அது நடக்கிறது தான் நடக்கும். அப்ப கிடைச்சா விதின்னு கடவுள் சொல்லுவாங்க. கொடுத்தாருன்னு நமக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். நம்ம விதிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு விதியில இல்ல. அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண ம். முடியும்? அந்த விதியை அப்படின்னு சொல்லுவாங்க. உருவாக்குற நேரம் இதுதான். இந்த கடைசி 100 வருடம். இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ இந்த ஞானத்தை இறைவன் ஒரு வயோதிகர் உடம்புல வந்து கொடுக்கிறார். கடைசி 100 வருடம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். சோ எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஒரு பைசா செலவு பண்ணாம உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாகவே நாம மாறலாம். ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா நாராயணன். அப்படி நாராயணனே இந்த ஞானத்தை கேட்டுதான் மாறுறார். அது நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். முயற்சி தான் பண்ணணும். சோ ஒரிஜினல் சிவபெருமானை ஒரு வினாடியில பார்க்கலாம். அலையாம. மற்றபடி மனக்கண்ணுல என்ன சொன்னீங்க சிஸ்டர்? மனக்கண்ணுலே பார்க்கலாங்கிறேன். இப்ப நம்ம கோயில் மனக்கண்ணால. போய் பார்க்கறோம். திடீர்னு நினைச்சோம் திருச்செந்தூர் முருகன் எப்படி இருப்பாரு? நம்ம நினைச்ச மனக்கண்ணுல வருது இல்ல. அந்த உருவம் நமக்கு தெரியல. அந்த மாதிரிதான் Correct. சிவபெருமான ஜோதி ரூபமா பரந்தாமத்துல ஒரு ம். செம்பொன்னான ஒளி உலகத்துல அவர் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவரை எப்படி நாமளும் ஒரு நினைக்கணும்? அவரை எப்படி நினைக்கணும்னா, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி தோற்றம். ஆனா, அவரை நினைக்க நினைக்க என்னுடைய 5000 வருடத்தின் தலைவிதியை எழுதி வைக்கிறார் அவரு. என்னை எழுத வைக்கிறார். என்கிட்ட பேனா குடுத்துட்டாரு. நீ நினைக்க நினைக்க உன்னுடைய தலைவிதியை நீயே எழுதுற. அலட்சியமா உலகியல் கவர்ச்சி, காமம், கோபம் இதுல சிக்கணும்னா, நம்ம தலைவிதியும் அந்த மாதிரி மாறி போயிடும். அப்புறம் அவரு குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம தலையில எழுதிட்டான். பிரம்மா தலைவிதி எழுதிட்டாருங்கிறப்ப நம்ம தான் நம்ம தலைவிதி நாம எழுதிக்கிறோம். எழுதுறோம். தலைவிதின்னு சொல்றோம். பிரம்மாவுடைய குழந்தையாகி நாம எழுதுறோம். பிரம்மா அவருடைய தலைவிதி அவர் எழுதுறாரு. நம்ம தலைவிதியை நாம எழுதுறோம். ஆனா எழுதுறதுக்கான வழியை இறைவன் சொல்றார். ஆனா நம்ம தான் எழுதணும். இல்லையா? டீச்சர் நடத்ததான் செய்வாங்க. எக்ஸாம் எழுதுவாங்க. இல்லையா? அது மாதிரி இறைவன் குருவாகி நமக்கு நடத்துறார் ஞானத்தை. அதுதான் முரளின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இல்லைன்னா பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டா கூட உங்களுக்கு வரும் அந்த ஞானம். ஸோ அதை தினம் தினம் கேளுங்க. அப்பாவை அன்பா நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யுங்க. அப்பான்னு நினைங்க. இதுதான் முக்கியம். ஸோ சின்ன இடத்தை காப்பாத்துற ஒரு கடவுள் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்துற ஒரு கடவுள். ஸோ பக்தியில சில மிராக்கள் நடக்குது. அதுவும் இல்லைன்னா நம்பிக்கை இருக்காது இல்லையா? ஸோ அது நடக்குது ஓகே. இப்ப வந்து நாமளே தேவதையா மாறக்கூடிய மிகப்பெரிய மிராக்களை கடவுள் பண்றார். ஏன்னா மற்ற மிராக்கள்லாம் யார் வேணாலும் பண்ணிட முடியும். இந்த மிராக்கள் கடவுள் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம கடவுளுடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய வழிப்படி நம்ம நடக்கணும். கண்ணை மூடிட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.